உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்லட்டுமா? அது கதை என்னன்னா, ஒரு அறிவாளி கதை தான். எப்படி சூழ்நிலையை எப்படி சமாளித்தார், அப்படி கொட்டாயெல்லாம் விடக்கூடாது. கதை சொல்கிற மூடே போயிடும். கதை கேட்டுவிட்டு தான் தூங்கலாம், கதை கேட்குறதுக்கு முன்னே தூங்கக்கூடாது. அதனால் கதை சொல்கிறேன், கேளுங்க, ஓகேவா? அதாவது ஒரு ஊரில் அந்த காலம், நீங்களும் இதை கற்பனை பண்ணிக்கணும். அந்த காலம்னா என்ன, ரொம்ப நாளைக்கு முன்னே ராஜா படமெல்லாம் பார்த்துருக்குறோமில்ல, அப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, கடைவீதினா இப்போல்லாம் இந்த படத்துலலாம் வருதில்ல, அந்த மாதிரி கடைவீதியில் போய் மூட்டை தூக்கிக்கிட்டு ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அதில் வர வருமானத்தை கொண்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாராம். அப்புறம் அந்த ராஜா அன்றைக்கி ஒரு நாள் அந்த ராஜா என்ன பண்ணாராம், நாட்டில் என்ன தான் மாறு வேடம் போட்டுக்கிட்டு போவாங்கள்ல நகர்வலம், அந்த மாதிரி மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு போயிருக்கிறாரு. அப்படி போகக்குள்ள ஒரு வீட்டில் மட்டும் நல்லா விளக்கு வெளிச்சம் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சோம். என்னடா இந்த நேரத்துக்கு இந்த வீட்டில் சத்தம் இருக்குதேன்ட்டு சும்மா அப்படியே வழிபோக்க நாட்டம் போய் பார்க்கலான்ட்டு போய் அந்த வீட்டுக்கு கேட்டிருக்கிறாரு. அவங்க வந்தோடனே யாரோ புதுசாக வந்திருக்குறாங்க அப்படின்ட்டு, வாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கண்ணா? இன்னும் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி கிடைச்ச கூலியில் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்டாராம் ராஜா. அதுக்கு நான் இந்த கூலி வேலை, எனக்கு வேலை, அந்த மூட்டை தூக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற வருமானத்தில் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னாராம். ராஜாவுக்கு ஆச்சரியமாக போயிருச்சான். பரவாயில்லையே, ஒரு சின்னதாக மூட்டத்தும் தூக்குறாங்க, வருமானம் கம்மி, ஆனால் அதில் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களே. சரி கேளு கதையை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாராம். சரி, அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாராம், கடைவீதி எல்லாம் இன்னைக்கு லீவ் விட்டுருங்க அப்படின்னு ராஜா அரசவைக்கு போனதோடனே எல்லாம் லீவ் விடுங்க, இன்றைக்கி இருந்தாலும் எப்படி சமாளிப்பான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கடைவீதியை லீவ் விட்டுருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வேலைக்கு போனால் அங்கே வேலை எதுவுமே இல்லை. சரி என்னடா பண்ணுறதுன்னு சாயங்காலம் வரைக்கும் எதிர்பார்த்துருந்துட்டு வேலை இல்லை. சரி வீட்டுக்கு போனாராம். மனைவி இருந்துக்கிட்டு என்ன சொல்லிருக்கிறாரு, கவலைப்படாதீங்க, என்கிட்ட அன்னன்னைக்கு வச்சுருக்கிற பொருளில் கொஞ்சம் மீதி இருக்குது சாப்பாட்டுக்கு, அதை நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இந்த ராஜா அன்றைக்கும் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுவான், இன்றைக்கி தான் இவனுக்கு வருமானம் இல்லையே, என்ன பண்ணுவான்னு பார்க்கலான்ட்டு போயிருக்கிறாரு. அன்றைக்கும் சந்தோஷமாக இருந்துருக்குறாங்க. இன்றைக்கி எப்படிப்பா, இன்றைக்கி என்ன உனக்கு வருமானம் கிடச்சிச்சானா? வருமானம் இல்லைங்க ஐயா, நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தோம், அதில் இருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரின்னு ராஜா அரண்மனைக்கு போயிட்டார். அடுத்த நாள் கடை வீதிக்கு இவரும் வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டார். அப்புறம் ராஜா என்ன பண்ணிருக்கிறாரு, சிப்பாய்களை விட்டு நீங்கள் போய் அந்த குறிப்பிட்ட ஆளை சொல்லி இன்றைக்கி அரசவைக்கு கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாராம். சரின்னு சிப்பாய்களும் போய் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அரசவை கூட்டிகிட்டு வந்தோடனே, நீ உனக்கு இனிமேல் வாயில் காவல் வேலை, வாயிலில் கத்தி வச்சுக்கிட்டு நிற்பாங்கள்ல அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜா சொன்னால் மாற்றி பேச முடியாதுல்ல, சரின்ட்டார். இவரும் காலையில் சாயங்காலம் வரைக்கும் அரசவை முன்னாடியே நின்றுக்கிட்டு இருந்துருக்கிறாரு. சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணுமில்ல, நேற்றே இருந்ததெல்லாம் சாப்பிட்டாச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வீட்டுக்கு சும்மா போயிருக்கிறாரு. சாயங்காலம் முடிஞ்ச உடனே போன உடனே அன்றைக்கி சாப்பாடு எதுவுமே இல்லை. அப்புறம் ஏதோ எல்லாம் பட்னியாகவே படுத்துக்கிட்டாங்களாம். அப்புறம் அடுத்த நாளும் போய் அரசவையில் இவர் வாசப்படியில் நின்றுக்கிட்டு இருந்துருக்கிறாரு. நின்றுக்கிட்டே இருக்கக்குள்ளே இவருக்கு யோசனை தோணுச்சு, இந்த ராஜா நம்மளை ஏன் சும்மா நிற்க வச்சுருக்கிறாரு, இன்றைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டு இருக்குள்ள அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்டை கடந்திருக்குது. இவருக்கு இதில் கத்தி வச்சுருக்கிறாருல்ல வாள், அதில் ஒரு சொர மாதிரில இருக்கும், அதுக்குள்ளே போட்டுக்கிறார். அந்த கத்தி எடுத்து சும்மா அப்படியே சீவ இவர்கிட்ட வச்ச கத்தி மாதிரியே கட்டை பண்ணிட்டாராம். நல்லா ஷார்ப்பாகவும் பண்ணிவிட்டு உடனே இவருக்கு ஒரு ஐடியா தோணி இருக்குது. என்ன தெரியுமா பண்ணாராம், அந்த கட்டையை கத்தி மாதிரி பண்ணிட்டார்ல, அந்த கத்தியை கொண்டாந்து உரையில் போட்டுட்டு அந்த இரும்பு கத்தி தானே அதை கொண்டு போய் கடையில் விற்றுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டாராம். அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கும் ராஜா நகரோலம் வந்திருக்கிறாரு. வந்துட்டு பார்த்தா அவங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் எப்படா இவன் சாப்பிட்ருப்பான் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாரு. அதாவது இந்த ராஜா அரசவையில் போய் நான் சும்மாவே நின்றுக்கிட்டு இருந்தேன், அந்த நேரம் பார்த்து இந்த கத்தி எடுத்து மரத்தில் இருந்த செஞ்சுட்டு நான் இதை செஞ்சுட்டேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு அவங்க மனைவி கொண்டு போய் ராஜா கிட்ட அந்த மரக்கத்தையே காட்டியிருக்கிறா. காட்டின உடனே ராஜா ஆஹா நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசவைக்கு போயிட்டாராம். அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அரசவை கூடிருச்சு.
ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு இவன் குற்றம் செஞ்சுட்டான், போய் அந்த காவலாளியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டுருக்கிறாரு. சரி, காவலாளியை போய் கூட்டிகிட்டு வந்தாங்களாம். இவர் தானே வெளியில் மரக்கத்தி வச்சுக்கிட்டு தானே நிற்கிறாரு. அவர் ராஜா இருந்துட்டு, இந்தாப்பா அவர் தப்பு செஞ்சிட்டாரு, உன் வாளை எடுத்து அந்த கத்தியை எடுத்து அவரை வெட்டிரு அப்படின்னாராம். இவருக்கு பக்குன்னு போயிருச்சான் அவருக்கு பார்த்த உடனே. அடடே, என்னடா கத்தி எடுக்க சொல்கிறாரே, நம்மக்கிட்ட கத்தி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ உடனே அவர்கிட்ட ராஜா என்ன சொன்னாராம், நீ இந்த மனுஷன் சொல்கிறாரு அவர்கிட்ட, இல்லைப்பா அவர் தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க ராஜா, அவரை மன்னிச்சிடலான்னு. அது எப்படி நீ சொல்கிற, நான் சொன்ன வேலையை நீ செய்ய அப்படின்னாராம். உடனே ராஜா இந்த ஆள் என்ன பண்ணிட்டாராம், ஆஹா வசமாக மாட்டிக்கிட்டோம். அதனால் உடனே, ஆத்தா காளியாயே, இவர் தப்பே செய்யலைன்னா என் வாலில் இருக்கிற அந்த உள்ளார இருக்கிற கத்தி மரமாக போட்டோம் அப்படின்ட்டாரான். உடனே ராஜா, ஆஹா எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறான் பாத்தியா அப்படின்ட்டு ஒன்றும் சொல்ல. அவர் உடனே கத்தி எடுத்து பார்த்தா மரக்கத்தியாக இருக்குதான். பார்த்தீங்களா ராஜா, இவர் தப்பே செய்யலை, அதனால தான் ஆத்தா என்ன பண்ணுனா உள்ளே இருந்த கத்தியை மாற்றி மரமாக்கிட்டா, அதனால் இவர் தப்பு செய்யலைன்னு சொன்னாராம். ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு, சூப்பரான அறிவாளியான ஆள் அப்படின்ட்டு அவரை பாராட்டி அரசவையிலே அவருக்கு நல்ல வேலை கொடுத்தாராம். புத்தி இருந்தால் பொழைச்சிக்கலாம்.